முதல் வேகம். 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் சொல்வது, கெட்ட பழக்கங்கள், பேராசைகள், மது அருந்துதல், சலிப்பும் கலகலப்பும் கொண்ட விளையாட்டு பாடல்கள், குடிப்பவன்களின் விருந்துகள், செய்யக்கூடாத சிலை பூஜைகள் போன்றவற்றில் ஈடுபட்டு பிற மதத்தவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக செலவழித்த காலமே போதும் என்று சொல்றார். பாரு, எவ்வளவு இனிமையாக இருக்கிறது அந்த சப்தம். மிகவும் இனிமை. போதும், இனி தேவையில்லை, போதும். கெட்ட பழக்கங்கள் ஏன்? நீ தேவனுடன் நடக்கிறவனாக இருக்கும்போது உனக்கு சலிப்பும் கலகலப்பும் கொண்ட விளையாட்டு பாடல்கள் ஏன்? குடிப்பவர்களின் விருந்து ஏன்? மது அருந்துதல், பேராசைகள், இவையெல்லாம் தேவனுக்கு பிடித்த செயல்கள் அல்ல. விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட வேண்டும், அழிக்க வேண்டியதை அழிக்க வேண்டும், பிடிக்க வேண்டியதை பிடிக்க வேண்டும். நாம் உலகிற்கு ஒளிக்கொடி. நாமே இருளில் இருந்தால் இயேசு பிரபுவின் நாமம் பிற இனங்களிடையே என்ன ஆகும்? அது பழிவாங்கப்படும். நாம் ஒரு முறை நம்மை தானே பரிசோதனை செய்து பார்க்கலாம். உன் மூலம் குடும்பத்தில் எவ்வளவு தாக்கம் உள்ளது, குடும்பத்தில் எவ்வளவு செல்வாக்கு உள்ளது என்பது மிகவும் முக்கியம். நாம் பல விஷயங்களை செய்கிறோம், ஆனால் நாம் நம்முடைய சொந்தவர்களை நாம் செல்வாக்கு செய்ய முடியவில்லை என்றால் அதை ஒரு பெரிய தோல்வியாகவே கருத வேண்டும். ஆண்டவரிடம் அழ வேண்டும். கண்ணீர் சிந்தி ஜெபித்து ஒப்புக்கொண்டால் தேவன் மிகவும் பெரிய தேவன் அல்லவா? He is a mighty God. Hallelujah. நமக்கு வேற யாருடைய அங்கீகாரம் தேவையில்லை. சில விஷயங்களுக்கு உண்மையில திருத்தம் தேவை.